திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நம்மிடம் சிறப்பு சொற்பொழிவு, முதல் சொற்பொழிவுக்காக மெய்கண்டார் சித்தாந்த வித்யாசாலை சிதம்பரத்தில் ஐயா இள நெடுமாறன் ஐயா, நம்ம எங்களுடைய நெய்வேலியில் பழுப்பு நிலக்க நிறுவனத்தில் மிகப்பெரிய அசோசியேஷன் அப்படின்னா ஜியா, கிராஜுவேட் இன்ஜினியரிங் அசோசியேஷன். அதில் செயலாளராக இருந்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் செய்துட்டு ஆன்மீகத்தில் இப்போ மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு கல்வி, நம்ம சித்தாந்தத்தில் 2 இருக்குது ஸ்டேஜ், பேஸ் 1, மேல்நிலை 1 இருக்குது. மேல்நிலையில் ஐயா இயக்குனர் ஐயாக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் நெய்வேலி ப்ளஸ் நம்ம ஐயா பண்ணுறோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருதிறன் அறிவுள்ளது அப்படின்ற டாப்பிக்கில் சிறப்பு சொற்பொழிவு இருக்க அனைவரும் சார்பாக ஐயா வரவேற்று சிவஞான போதத்துடைய திருச்சிற்றம்பலம். மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவாம் உனை நான் மறக்கினும் சொல்லும் நாம் நம சிவாயவே, சொல்லும் நாம் நம சிவாயவே. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம், கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம். நற்றுணையாவது நம சிவாயவே, நற்றுணையாவது நம சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார்த்தமை நன்னெறி குய்ப்பது வேதனான்கினோம் மெய்ப்பொருளாவது, வேதனான்கினோம் மெய்ப்பொருளாவது. நாதன் நாமம் நம சிவாயவே, நாதன் நாமம் நம சிவாயவே. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பராய் விளங்கக்கூடிய எம்பெருமானை வணங்கி, சிவகாமி உடனாய நடராச பெருமானை வணங்கி, நந்தியம்பெருமானை வணங்கி, மெய்கண்ட தேவரது திருத்தாள் போற்றி வணங்கி, குரு முதல்வர் நமச்சிவாய தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, 23வது பட்டத்திலே எழுந்தருளியிருந்து இன்றும் என்னை அன்போடு வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற
சீர்வளர் சீர் சிவப்பிரகாச தேசிகரது தாளினை மனம் மொழி மெய் முக்கர்ணங்களாலும் போற்றி வணங்கி நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திலே 24வது பட்டத்திலே எழுந்தொள்ளியிருந்து ஞான செங்கோல் ஓச்சி வருகின்ற சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி நமது வித்யா குரு கு வைத்தியநாதன் ஐயா, நமது வித்யா குருவாகவும் இயக்குனராகவும் திகழக்கூடிய திரு சா கந்தசாமி ஐயா அவர்களது பொற்றாள்கள் போற்றி வணங்கி இந்த இறை பணியிலே என்னோடு இயைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்கள் தாள் போற்றி வணங்கி இந்த பிறவியிலே எனக்கு தாயும் தந்தையுமாயிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எனதருமை பெற்றோர்களது பொற்றாள் போற்றி வணங்கி அனைவரினும் மேலாக இங்கே எழுந்திருக்கக்கூடிய சிவனருள் செல்வியர் சிவனருள் செல்வர்கள் அனைவரது பொற்றாள் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. அன்பர் பெருமக்களே, இன்று ஒரு அதி அற்புதமான நாள். எல்லா நாளுமே நல்ல நாள் தான். இந்த நாள், இந்த பொழுது ஒரு இனிய பொழுது. ஏனென்றால் மிக மிக சுருக்கமாக நம்ம சைவத்தில் சொல்லுகின்ற முப்பொருள்களினுடைய இயல்பையும் இப்போ நாம் சிந்திக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுருக்கமாக. இது ஒரே இடத்துல சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அரிது. அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பினை நமக்கு மெய்கண்டார் சித்தாந்த வித்யாசாலையும் மதுரை தியாகராஜா கல்லூரியும் இணைந்து அடியனுக்கு வழங்கியிருக்கிறது. அவர்கள் இந்த இனிய பொழுதிலே ஒரு அதி அற்புதமான தலைப்பு தந்திருக்கிறார்கள். இரு திறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்ற ஒரு நல்லதொரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். இந்த இரு திறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்ற இந்த தலைப்பானது சிவஞான போதத்திலே 7வது நூற்பாவிலே இருக்கக்கூடிய சொற்றொடர். மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதம், அதில் 7வது நூற்பால இது வருது. நீங்கள் அடியார்கள், நீங்கள் அந்த சிவஞான போதம் கையேடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் 7வது நூற்பா அது பார்த்தீங்கன்னா அதில் நிறைவு வரி இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்று இருக்கும். இன்று நாம் அந்த தலைப்பு பற்றி தான் சிந்திக்க இருக்கின்றோம். இப்போ எவ்வளவு நேரம் நாம் இது குறித்து பேச வேண்டும் என்று அடியார் பெருமக்கள் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய அந்த உரையை அமைத்து கொள்ளலாம். ஏனென்றால் பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2:15 உங்களுக்கு அரங்கம் தரப்படும், 4:15 மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் உரையை அமைத்து கொள்ளலாம், தேவையானால் 4:30 மணிக்கு கூட அமைத்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் பல்வேறு காரணங்களினாலே இப்போது மணி பார்த்திங்கன்னா 2:50, இப்போ தான் நம்ம தலைப்புக்குள்ளே போகிறோம். அதனால் 2:50லேருந்து 4:15க்குள்ளே நிறுத்துறது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நிறுத்திக்கலாம். இல்லை எவ்வளோ நேரம் வரைக்கும் போகலான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னதாகவே நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதாவது அவர்கள் சொன்னது 2 மணி நேரம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம 2:45 வச்சா கூட 4:45 வரைக்கும் போகலாமா? அடியார்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குமா? ஒன்றும் சிரமம் இல்லையா? சிரமம் இல்லை, 4:45 வரைக்கும் இருக்கலாம். சரி, அப்படின்னா நம்ம எப்படி அமைத்துக்கலான்னு அடியேன் விருப்பப்படுறேன்னா, இந்த 2 மணி நேர வகுப்பில் 1.5 மணி நேரத்திற்குள் இதற்கான விளக்கத்தை தந்துவிட அடியேன் முயல்கிறேன். எல்லாம் பெருமான் திருவுளம் தான், நம்ம கையில் எதுவுமே இல்லை, பெருமான் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார். ஒரு 1.5 மணி நேரத்திற்குள்ளாக இந்த உரையினது விளக்கம், இந்த இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா, அதற்கான விளக்கத்தை முடித்து விடலாம். அதன் பிறகு ஒரு 1/2 மணி நேரம் அது தடை விடைக்கான நேரம். அடியார் பெருமக்கள் இது குறித்தோ அல்லது சித்தாந்தம் குறித்தோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை நீங்கள் வினவலாம். அடியேன் அறிந்திருந்தால் அதற்கான விளக்கத்தை அடியேன் கொடுப்பதற்கு முயற்சிக்கிறேன். இப்படியாக நம்ம இந்த 2 மணி நேர கால அளவை இப்படியாக நாம் திட்டமிட்டு கொள்ளலாம் என்று கருதுகிறேன். இந்த அடிப்படையில் அப்போது நேரடியாக நம்ம இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மாக்கு போயிடலாமா? போயிடலாம். யாராவது ஒருவர் அந்த கையேடை பார்த்து
அதில் இருக்கக்கூடிய அந்த 7வது நூற்பாவை படிக்க முடியுமா? யாவையும் சூன்யம் சத்ததிர் ஆதலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா அண்ணா. சிவா ஐயா ரொம்ப அழகாக படித்தாங்க. ஐயாவுக்கு நன்றி. ரொம்ப அற்புதமாக படித்தாங்க. இப்போது இது எப்படி இதை உரை விளக்கம் அமைச்சிக்கலான்னு நினைக்கிறேன்னா, முதல்ல அடிப்படையாக விளக்கிடலான்னு பார்க்குறேன். நேரடியாக நம்ம என்ன பண்ண வேண்டாம், சிவஞான போதத்துக்குள்ளே நம்ம செல்வதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் முதல்ல இது என்ன தான் சொல்ல வரார் மெய்கண்டார் அப்படிங்கிறத பொதுவாக நம்ம பார்த்துடலாம். தேவை என்றால் நம்ம அதுக்கு உள்ள இன்னும் நுட்பமாக ஆழமாக போகிறதுக்காக நேரம் இருந்தால் நம்ம முயற்சி செய்யலாம். சரியா? சரி, இன்றைக்கி காலையில் ஒரு நல்லதொரு வகுப்பு நம்ம கேட்டோம். ரொம்ப நல்லா நம்முடைய தியாகராஜா கல்லூரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான பேராசிரியர் செந்தில் நாராயணன் ஐயா அவர்கள் ரொம்ப அழகாகவே விளக்கிட்டு இருந்தாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரே ஒரு சின்ன எனக்கு ஒரு குறைபாடு எனக்கு என்னென்னா, அங்கே ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால விட்டு தான் கேட்டுது. முழுமையாக என்னால் குரல் வளம் அப்படிங்கிறீங்களா? இல்லை, அது நான் ரொம்ப தள்ளி இருந்தேன். ஏன்னா இங்கே வந்தால் அது எனக்கும் சிரமமாக இருக்குமே, அங்கே போய் உக்காந்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் நீங்களாம் யாரும் பார்க்க முடியாது. அதுக்காக அங்கே போய் நான் உட்காந்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. 36 தத்துவங்களை இவ்வளவு குறுகிய நேரத்துக்குள்ளே விளக்குவது என்பது மிக மிக கடினம். அது உண்மை விளக்கத்தில் அவங்க ரொம்ப வேகமாகவே கிடுகிடுன்னு நிறைய பாடல்கள் சிந்தித்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த பாடம் சென்ற விதம் அது நான் ரசித்தேன். ஏன்னா அது வந்து ரொம்ப எளிமையாக அடியார்களோட வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட ஒரு சகஜமாக அது அப்பப்போ வந்து நகைச்சுவை உணர்வோட அப்படி போச்சு அந்த வகுப்பு. உண்மையிலே ரொம்ப நல்லதொரு வகுப்பு நம்ம கேட்டோம். ஆனால் அதில் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, என்னோடய லேப்டாப்பு அவருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன பேசணும்னு நினச்சிட்டு வந்தோன்னோ அதெல்லாம் ஐயா பேசிட்டாரு. எனக்கு அதுதான் கொஞ்சம் சிக்கலாக போச்சு. என்னது இது, நம்ம லேப்டாப்பு நம்ம கையிலேயே வச்சுருந்தோமே, அதுதானே நான் யார்ட்டையும் கொடுக்காமல் வச்சுருக்கேன், எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. நல்ல விஷயங்கள் சொன்னார். குறிப்பாக நம்ம இந்த உரைக்கு தேவையான விளக்கங்கள்லாம் கொஞ்சம் அறிமுகம் அவர் ஏற்கனவே படுத்திட்டார். அந்த அடிப்படையில் எனக்கு என்னோடய பணி கொஞ்சம் எளிமையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். காலையில் அவர் பேசும்பொழுது சொன்னார், அந்த பொய்காட்டி அந்த வெண்பா ஞாபகம் இருக்கா? அதில் சொன்னார், மெய்ப்பொருளாம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்க வந்தார். மெய்ப்பொருளாம்ங்கிறதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்க? மெய்ப்பொருளாம் அப்படின்னு அந்த பாடலில் வர்ற அந்த சொற்றொடருக்கு, மெய்ப்பொருளாம்ங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் கொடுத்தாங்க? அது மெய்ப்பொருள்ங்கிறது எதை குறிக்கிறதுன்னு சொன்னாங்க? பதியை குறிக்கிறது. அதுக்கு ஒரு சொல் பயன்படுத்தினார். என்ன சொல்? இல்லை, அது போத ஆனந்த பொருளாம் மெய் அப்படின்னு வரும் பாருங்க. போத ஆனந்த மெய்ப்பொருளாம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுமே, போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டி வருது இல்லை? மெய் காட்டி மெய் கண்டான்னு முடியும், மெய் கண்டாயின்னு முடியும். கரெக்டா? அதில் அப்போ அந்த அந்த மெய் பொருள் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். மெய் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். மெய் உள்பொருள் பதி எல்லாம் சரியாக தான் சொல்கிறீங்க. ஆனால் அந்த என்ன சொல்கிறது, கலை சொல் என்ன சொன்னார்? இல்லை, இங்கே யாரோ ஒருத்தர் சொன்னார் சத்து. வாங்கய்யா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த மாதிரி நம்ம வகுப்பில் ஒரு நல்லா பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கறது அடியனோட ஒரு வழக்கம். அது அடியார் பெருமக்கள் ஹரஹர முழக்கத்தோடு கரவொலியோடு. சிவா 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 ஐயா, உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? சிவா கைலாசம். பெயரை பாருங்க எவ்வா. அப்புறம் அவர் வாங்காமல் என்ன பண்ணுவார்? நான் பேசாமல் அவர்கிட்ட நான் பரிசு வாங்கணும். நம்ம போய் அவருக்கு பரிசு கொடுக்கறதுங்கிறதுலாம் அவ்வளோ இது இல்லை. சரி, ரொம்ப அழகாக சொன்னார். சத்து. இப்போது நம்ம 7வது நூற்பால இருக்கோம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது 6வது நூற்பாலேருந்து துவங்கணும். 6வது நூற்பால என்ன பண்ணிட்டார் மெய்கண்டார்? முப்பொருள் நமக்கு டோட்டலாக இருக்கிறதே மொத்தமே எத்தனை தான்? மொத்தமே 3 பொருள் தான். என்னென்ன? பதி, பசு, பாசம். ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. அது எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். அது என்ன பதி பசு? பசுன்னு ஏன் பேர் வச்சிங்க? ஏன் பேசாமல் அது ஏதாவது சிறுத்தை, யானை, சிங்கம்னு பேர் வச்சுருக்காங்க. போய் என்ன போய் பசுன்றீங்க? நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் என்ன போய் பசுன்னீங்க? ஏன் பசுன்னீங்க? ஏன் எனக்கு சிறுத்தைன்னு பேர் வைக்கக்கூடாது? பார்த்தீங்களா ஐயா எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி பதில் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ஹரஹர
கரவொலி முழக்கிட்டீங்கன்னா நாங்கள் உடனே ஒரு பரிசு கொடுக்கறது எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அது உண்மையிலே அவர் அந்த பரிசு பெறுவதற்கான ஒரு தகுதி அவருக்கு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஐயா மிக மகிழ்ச்சிங்க ஐயா. சிவா சிவா. பசு அந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னாங்கய்யா, நான் கட்டுண்டு கிடக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு ஏன் பசுன்னு பேர் வச்சாங்க? என்ன ஏன் சிறுத்தைன்னு பேர் வைக்கூடாதா, சிங்கம்னு பேர் வைக்கூடாதா, யானைன்னு பேர் வைக்கூடாதா, ஏன் ஆற்றில் நான் பெரிய ஆளாச்சேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு ஏன் பசுன்னு பேர் வச்சாங்கன்னா பச்சு கூட்டல் ஊ. அப்போ பச்சு கூட்டல் ஊன்னா பசு. பசு பச்சுனா என்னன்னா பந்திக்கப்பட்டு கிடக்கிறேன், கட்டுண்டு கிடக்கிறேன். எத்தனையோ கட்டு, ஒரு கட்டா 2 கட்டா? எப்போ நம்ம கட்டுண்டோம்? கல்யாணம் அனுப்பங்கய்யா. என்னங்கய்யா கால் கட்டு போட சொன்னாங்களா இல்லையா? கல்யாணம் என்னைக்கு ஆச்சோ அன்னைக்கு தான் கட்டுண்டு போனோம். அது வரைக்கும் நாங்கள்லாம் ரொம்ப சுதந்திரமாக இருந்தோம். அம்மா ஃபோன் பண்ணிடாதீங்கம்மா, அம்மாவை பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு மிஸ்ஸஸ் ஃபோன் நம்பர் தெரியும். அப்போ கட்டுண்டு கிடத்தல் என்றால் எதில் கட்டுண்டு கிடக்கிறேன்? ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களால் நான் கட்டுண்டு கிடக்கிறேன். எனவே எனக்கு பெயர் பசு. சரி, இந்த 3 பொருள்களில் 6வது நூற்பால மெய்கண்டார் என்ன பண்ணுறாரு, 2 பொருள்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு வரையறை செஞ்சிட்டார். 2 பொருள்கள் எப்படிப்பட்ட பொருள்கள்னு வரையறை செஞ்சிட்டார். என்ன செஞ்சார் 6வது நூற்பால? இந்த 3ல் பதி பசு பாசம் சொன்னமே, பதி என்று சொல்லப்படுகிற கடவுள், இறைவன், அது பரம்பொருள், நீங்கள் என்ன வேணாலும் பேர் கொடுங்க. அந்த பரம்பொருள் எப்படிப்பட்டதுன்னு ஒரு வரையறை, ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாரு. அது என்னன்னு கேட்டால் சத்து. யார் சத்து? கடவுள் சத்து. 6வது நூற்பால டெஃபனிஷன் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசம். பாசம்னு நம்ம சொல்றது எதை குறிப்பிடுகிறோம்? ஆணவம், கண்மம், மாயை சொல்கிறோம். ஆனால் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உலகம்னு எடுத்துப்போம். அதை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு இந்த இடத்துல அதை உலகம்னு எடுத்துக்கங்க. உலகத்துக்கு அவர் டெஃபினிஷன் கொடுத்துட்டார். பாசம் என்பது, உலகம் என்பது அசத்து. ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டார். 6வது நூற்பால 2 விஷயம் சொல்லிட்டார். 1 கடவுள் சத்து, பாசம் என்ற உலகம் அசத்து. அப்புறம் என்ன பண்ணிருக்கணும்? மெய்கண்டார் கடவுளை சொல்லிட்டாரு, உலகத்தை சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணிருக்கணும்? முறைப்படி பார்த்தா பசு என்னன்னு சொல்லணுமா வேண்டாமா? சொல்லாம விட்டுட்டாருங்க. 6வது நூற்பால இந்த பசுங்கிற நான், பசுன்னா நீங்க என்னமோ யாரோன்னு நினைச்சுக்காதீங்க. பசுன்னு சொன்னா நான் நினைச்சுங்க. நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற வரையறைய 6வது நூற்பாவில் அவர் சொல்லவில்லை. அப்படி அவர் சொல்ல விட்டதை 7வது நூற்பாவில் சொல்லுகிறார். அப்போ இப்போ நம்ம பேச எடுத்துக்கிற இந்த பொருள் இரு திறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்பது என்னை பற்றியது. நான் உண்மையில் எப்படிப்பட்டவன் என்பதை விளக்குவது இந்த அழகிய சொற்றொடர். அப்போ இப்போ இதை விட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயா கிடைக்குமாங்க? யோசிச்சு பாருங்க. என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்குமா? அப்போ இந்த வாய்ப்பு கொடுத்த மெய்கண்டா வித்யாசாலாக்கும் நம்ம தியாகராஜா கல்லூரிக்கும் நம்ம உண்மையிலே இது நன்றி கூற வேண்டிய தருணமா இல்லையா? எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்மை பற்றி, என்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு அரிய வாய்ப்பு. இவ்வளோதாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் நேரம் என் கையில்னு சொல்லிட்டீங்க. எப்பயுமே இப்படி தான் நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம், தெரியாமல் நம்ம வார்த்தையை விட்டுட்டு மாட்டிப்போம். ஆமாம், அவர் சொல்லிட்டாரு அது உங்கள் கையில் இருக்குன்னு. இது 7 மணிக்கு முடியுமோ 9 மணிக்கு முடியுமோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கொடுத்ததை விட்ரா பண்ணக்கூடாது. அது மட்டும் நாட் அலவுடு. நீங்கள் கொடுத்தது தான், அது யூ கேனாட் விட்ரா. அவர் என்ன சொல்கிறாரு, கொடுத்தது தான். நீங்கள் 5:30 மணிக்கு மேலே நடத்துங்க, 9 மணி வரைக்கும் வேணாலும் நடத்துங்க, நாங்கள் தான் இருக்க மாட்டோம். உங்களை நம்ம ஒன்றும் நடத்த வேண்டாம்னு சொல்லி சொன்னது தான். நாங்கள் விட்ரா பண்ண மாட்டோம், நீங்கள் நடத்துங்க ஐயா, ஆனால் நாங்கள் தான் இருக்க மாட்டோன்றாரு. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போது இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாமே. உலகத்தில் எத்தனையோ சமயங்கள் இருக்குங்க. சமயங்கள்னா மதங்கள், ரிலிஜியன். இப்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க,
பொருளை ரெண்டா பிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னது? பொருளை ரெண்டா பிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மற்ற சமயங்கள், நான் சொல்றது மற்ற சமயங்கள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உள் பொருள், இன்னொன்று இல் பொருள். கடாமுடான்னு பேசாதீங்கயா, சாதாரணமாக சொல்லுங்கய்யா அப்படிங்கிறீங்களா? உள்ள பொருள், இல்லாத பொருள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மற்ற சமயங்கள் பொருளை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று உள்ள பொருள், இன்னொன்று இல்லாத பொருள். உள்ள பொருள்னா ரொம்பலாம் கலைச்சொற்கள்லாம் பயன்படுத்துங்க, எனக்கு புரியாது. நீங்கள் சாதாரணமாக சொல்லுங்கள். இப்போ லேப்டாப்பு கண்ணால் பார்க்க முடியுது, அதான் உள் பொருள். இப்போ லேப்டாப் இருக்கா இல்லையா? இருக்குல்ல, திடீர்னு யாராவது எடுத்துகிட்டு போயிடாதீங்க, இருக்கு. அப்போது லேப்டாப் உள்பொருள், மொபைல் உள்பொருள், புத்தகம் உள்பொருள், ஃபேனு உள்பொருள், இதெல்லாம் இருக்கக்கூடிய பொருள்கள். எனவே அவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த உள்ள பொருட்களை நாங்கள் சத்து என்று சொல்லுகிறோம். இது யாரோட டெஃபினிஷன்? மற்ற சமயம், மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். மற்ற சமயத்தினுடைய டெஃபினிஷன். அப்புறம் இல் பொருள், எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, அசத்துன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோதாங்க டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன் என்ன? எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னது? உள்பொருள். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இல்லாத பொருள். உள்பொருளுக்கு என்ன பேரு? சத்து. இல்லாத பொருளுக்கு என்ன பேரு? அசத்து. இவ்வளோதாங்க விஷயம். வர இது முதல்ல மற்ற சமயம் இருக்கு. இப்போதான் ஆரம்பிக்கிறோம் கதையை. இருக்கு, வருது, கவலைப்படாதீங்க. இது மற்ற சமயம். இப்போ நம்ம உடனே என்ன கேள்வி கேட்குறோம், எப்பா நீ இதை ரெண்டா பிரிக்கிறியே, ஒன்று உள்பொருள் சொன்ன, அது ஓகே, அது புரியுது. இல் பொருள் அதுதான் இல்லையே, இல்லாத பொருள் எப்படி உனக்கு தெரியும்? இல்லாத பொருளுக்கு அசத்துன்னு ஒரு பேர் கொடுக்குறியே, எங்கேயாவது லாஜிக்கலா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்காப்பா? எப்பா நீயே சொல்லிட்ட இல் பொருள்னு. இல் பொருள்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா அது யாருக்குமே தெரியாது. தெரியாத ஒரு பொருளுக்கு அசத்துன்னு ஒரு பேர் கொடுக்குறியே, இது ஏதாவது நியாயமா இருக்கா? யார் கேட்குறா? கேட்டீங்களே, சித்தாந்தி கேட்குறாரு. சித்தாந்தியாகிய நாம இப்போ கேட்குறோம் அவங்கள பார்த்து. இந்த கேள்வி எவ்வளோ பொருளுடையது யோசிச்சு பாருங்க. எப்படிங்க நீங்கள் உள் பொருளை சத்துன்னும் இல் பொருளை அசத்துன்னு சொல்வீங்க? உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை யார் சொன்னா இல் பொருள் இல்லைன்னு? இல் பொருள் இல்லைன்னு யார் சொன்னாவா? அப்போ அது இருக்கா? என்னையா போட்டு குழப்புற? இல் பொருள்னு சொல்லிட்ட, அப்புறம் இல் பொருள்னு இல்லைன்னு யார் சொன்னான்ற? என்னையா ஒரே குழப்பமா இருக்கு. இல்லை, முயல் கொம்பு இல்லை தானே, முயல் கொம்பு தான் இல்லைல்ல, உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ என்ன பண்ணிட்ட, இருக்கிற ரெண்டு பொருளை கம்பைன் பண்ணி இல்லைன்னு சொல்ல வர. நீ இல்லாத பொருளையே நீ சொல்லலை. ஏன்னா இல்லாத பொருள்னு சொல்லிட்டீங்கன்னா அது உனக்கு என்னவே ஆகக்கூடாது, அதுக்கு உனக்கு விளங்கவே கூடாது, அது உனக்கு புரியவே கூடாது. அது இல்லையே, இல்லாத எப்படி புரியும்? அப்போ நீ என்ன பண்ற, முயல்னு ஒன்று இருக்கு, கொம்புன்னு ஒன்று இருக்கு, ரெண்டையும் கம்பைன் பண்ணி முயலுக்கு கொம்பு இல்லைன்ற, அது இல் பொருள் ஆகாது அப்படின்னு நம்ம தெளிவான விளக்கம் கொடுக்குறோம். அப்போ சித்தாந்தி என்ன பண்றாரு, எனக்கு இல் பொருளை பற்றி கவலை இல்லை, ஏனென்றால் அந்த பொருள் இல்லை. இல்லாத பொருளை பற்றி என்ன கவலை இருக்கு? அதை பற்றி பேச முடியுமா? முதல்ல அப்படியே பேசினாலும் அதில் ஏதாவது பயன் இருக்குமா? ஒன்றும் இல்லாத ஏன் நம்ம வேஸ்ட் ஆஃப் டைமு பேசாத. அப்போ சித்தாந்தி என்ன பண்ணுறாரு, நான் உள் பொருளைத்தான் பாகுபடுத்துவேன், இப்போ அதை தான் பகுத்து பிரிப்பேன் என்று சைவ சித்தாந்தி சொல்லுகிறார். சைவ சித்தாந்தி எப்படி இதை பிரிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் உள் பொருளை பிரிக்கிறார். நில் பொருள், நில்லா பொருள். இதான் சித்தாந்தி கொடுக்கிற முதல் விளக்கம். உள் பொருளை எப்படி பிரிக்கிறாரு? நில் பொருள், நில்லா பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உள் பொருள் தான் அது என்றென்றும் உள்ள பொருளா அல்லது சில காலம் மட்டும் இருந்து இல்லாமல் போகக்கூடிய பொருளா? உள்பொருள் தான் அது எல்லா நாளும் இருக்குமா? என்றும் உள்பொருளா இல்லை சில காலம் மட்டுமே இருந்து அது இல்லாமல் போக போகிறதா? என்றும் உள்ள பொருளை நில் பொருள் என்று சொல்லுகிறோம்.
தோன்றி நின்று அழியும்னு சாங்க சொன்னாங்களே, அந்த பொருளை நில்லா பொருள் என்று சொல்லுகிறோம். அப்போ சைவ சித்தாந்தி என்ன பண்றாரு, உள் பொருளைத்தான் இரண்டாக பிரிக்கிறார். நில் பொருள் என்றும் நில்லா பொருள் என்றும் பிரிக்கிறார். இப்போ இது ஓரளவு மீனிங்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? இது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்குல்ல? இப்போ புரிஞ்சுங்க சைவ சித்தாந்தி எவ்வளோ பெரிய ஆளுன்னு. நம்ம சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றும் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏதோ தெரியாதனமா நான் சைவத்துக்கு வந்துட்டேன் திருநீர் பூசிட்டு இருக்கேங்கிறதுக்காக சொல்லலை. இது நம்ம நல்லா விளங்கிக்கணும். மற்ற சமயங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அறிந்து நாம் சொல்லுகிறோம் சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றும் இல்லை. ஒன்று சாதாரணமாக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, ஏதோ காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு அந்த வார்த்தை இல்லை. இது உண்மைய வார்த்தை, இது மெய் வார்த்தை. ஏன்னா மற்றவர்கள் பிரிக்கிறதுக்கும் நான் பிரிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். சித்தாந்தி இதோடு நின்று விடவில்லை. அதான் இன்னைக்கு காலையில் ஐயா சொன்னது. இதோட நிக்கல, இன்னமும் ஆழமா போறாரு. அவர் என்ன பண்றாரு, நில் பொருளை இன்னமும் பாகுபடுத்துகிறார். இதுதான் சித்தாந்தம். நில் பொருள்னு சொன்னீங்கல்ல, நில் பொருள்னா என்னது, என்றும் உள் பொருள். என்றும் உள் பொருளை மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறாரு. எப்படி பிரிக்கிறார்னா, நிலை மாறா பொருள், நிலை மாறும் பொருள். எப்படி இருக்கு பாருங்க கிளாசிபிகேஷன். முதல்ல பொருள்னு ஆரம்பிச்சாங்க. பொருளை மற்றவர்கள் உள் பொருள் இல் பொருள்னாங்க. நாம உள் பொருளை தான் பேசுவோம். உள் பொருள்னா நில் பொருள் நில்லா பொருள்னோம். அப்புறம் நில் பொருளை என்ன பண்ணிட்டோம், நிலை மாறா பொருள் நிலை மாறும் பொருள்னு பிரித்தோம். ஏன் நீங்க ரொம்ப வேகமா போறீங்க ஐயா, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. நீங்கள் மட்டும் அடிச்சு விட்றீங்க. அது என்ன என்றும் உள் பொருள் நீங்களே, என்றைக்கும் உள்ள பொருள் என்ன இருக்கு? சும்மா நீங்கள் மட்டும் கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்களும் தலையாட்டிட்டோம் வேகத்தில் தெரியாதனமா. மத்தியான நேரம் காலையில் ஐயா ஒன்று சொன்னார்ல, இந்த அப்படியே ப்ராசஸ் சொல்லிகிட்டே வந்தார். ஆன்மா எப்படி கடத்துறதுன்னு சொல்லிகிட்டே வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார். உள்ளதை உள்ளவாறு உணர்ந்த ஆன்மா அப்படியே டக்குன்னு அரண்கடல் போயிடும். அப்படி போக முடியாத ஆன்மா என்ன பண்ணுமா, கேட்கும், சிந்திக்கும், தெளியும், நிட்டை கூடும், அந்த ப்ராசஸில் போகும்னு காலையில் சொன்னார். எத்தனை பேர் அதெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் காலையிலலாம் என்ன பண்ணிட்டீங்க, நல்லா கேட்டீங்க, சிந்திச்சிங்க, நல்லா தெளிஞ்சிங்க. இப்போ எல்லாரும் எந்த ஸ்டேஜுக்கு போயிடாதீங்க. நீங்கள் மட்டும் 4வது ஸ்டேஜுக்கு போயிடாதீங்க, கொஞ்சம் இருங்க. 4வது ஸ்டேஜுக்கு போகலாம், இன்னும் டைம் இருக்குது. அதனால் இப்போது என்ன சொல்ல வரோம், நீங்கள் என்றும் உள்பொருள் சொன்னீங்களே, அதுக்கு என்னங்க எடுத்துக்காட்டு? இப்போது நில்லா பொருளுக்கு எங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் தெரியும். நில்லா பொருள்னா என்ன, தோன்றி நின்று அழியும் பொருள். இப்போ லேப்டாப்பு, அதுக்கு ஒரு டேட்டா மேனுஃபேக்சரிங் இருக்குது. என்றைக்கோ ஒரு நாள் அது காணா போகுது, டேமேஜ் ஆக போகுது. அப்போது இது என்னது, இது நில்லா பொருள். இது எனக்கு புரியுது. என்றும் உள்பொருள் அதான் சைவம் சொல்லுது. எத்தனை சொல்லுது, 5 சொல்லுது. அது இப்போ நான் வந்து என்றும் உள்பொருள் அதை நிறுவ முடியும், ஆனால் அதுக்கு இப்போ நேரம் இல்லை. என்னென்ன 5 பொருள் சொல்கிறோம், பதி பசு ஆணவம் கண்மம் மாயை, இந்த 5ம் என்றும் உள்பொருள். இது ஏற்கனவே நம்ம வந்து we have already proved and accepted point. இப்போ அதுக்குள்ளே நான் I don't want to go into the subject. ஓகே, அப்போ இதெல்லாம் என்றும் உள்பொருள். இந்த என்றும் உள்பொருளை இப்போ எப்படி உடைச்சிருக்கிறோம், நிலை மாறாத பொருள் நிலை மாறும் பொருள். இந்த 5ல் தன்னோட நிலையில ஒரு பொழுதும் மாற்றமடையாத பொருள் இருக்கா இல்லையா? என்ன பொருள், பதி மட்டுமே. பதி மட்டுமே. ஐயா முதல்ல சொன்னாங்களா, அவங்க தான் முதல்ல சொன்னாங்களா? ஐயா சொன்னா அப்புறம் நம்ம ஐயாவுக்கு நம்ம ஒரு இது கொடுக்கணுமா வேண்டாமா, அது நீங்க சிவா 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 சிவாய் நம்மையா சிவாய் நம்ம அங்கேருந்தே வாங்கிக்கலாங்க ஐயா, வர முடியுமா? சிவா 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 அடியார் பெருமக்கள் கரவொலையோட ஹரஹர முழக்கத்தோட சிவா. அப்போது ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்க, பதி கடவுள். கடவுள் தான் தன் நிலையில் என்றும் மாறாமல் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய பொருள். அப்போ மீதம் உள்ள 4 பசு ஆணவம் கண்மம் மாயை எல்லாமே மாறக்கூடியது. அப்போது இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோன்னா, இதைத்தான் சைவ சித்தாந்தி சத்து என்றும் அசத்து என்றும் சொல்லுகிறார். சைவ சித்தாந்தியோட டெஃபினிஷன் கேட்டார், சத்து அசத்துக்கு என்ன டெஃபினிஷன் இப்போ புரியுதுங்களா? நம்ம டெஃபினிஷன் படி சத்துன்னா என்ன, என்றும் தன்னிலையில் மாற்றமடையாமல் இருக்கிற பொருள் எதுவோ அதுதான் சத்து. எது தன் நிலையில் மாற்றம் அடைந்து ஆனால் என்றும் உள்ளதாக இருக்கிறதோ அந்த பொருள் அசத்து. இவ்வளவுதான் விஷயம். அப்போ உலகம் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், அசத்துன்னு சொல்லிடலாமா வேண்டாமா? உலகம் அசத்து, தெளிவாக நமக்கு தெரிஞ்சு போச்சு. உலகம் அசத்து.
இப்போது உலகம் அசத்துன்னு சொல்லிட்டாரு, கடவுள் சத்துன்னு சொல்லிட்டாரு. எங்கே சொன்னார்? 6ஆம் நூற்பால சொல்லிட்டாரு. இப்போது 7ஆம் நூற்பால யாரை பற்றி பேச போகிறாரு? நம்மை பற்றி. 6வது நூற்பாவில் லெஃப்ட் அவுட் போர்ஷன், அதில் சொல்லாமல் விடப்பட்ட பகுதியை இப்பொழுது நமக்கு விளக்க இருக்கிறார். அதுதான் இன்றைய தலைப்பு. இப்போ தலைப்போட அந்த இம்பார்ட்டன்ஸு சிக்னிஃபிகன்ஸ் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகிறோம். இப்போ 7ஆம் நூற்பா ஐயா ரொம்ப அழகாக படித்தாங்க. இந்த 7ஆம் நூற்பா எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது மொத்தம் எத்தனை பொருள் தான் இருக்குது? 3. என்னென்ன? பதி, பசு, பாசம். கடவுள் இங்கே இருக்கிறாரு. பாசத்துக்கு நம்ம என்ன பேர் கொடுத்தோங்க? உலகம். பாசம்ங்கிறது இப்போதைக்கு உலகம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கடவுள் இங்கே இருக்கிறாரு, உலகம் இங்கே இருக்குது. நல்லா கவனிங்க. நடுவில் யார் இருக்கா? நான் இருக்கேன். நான். பசுன்னா நான். இங்கே கடவுள், இங்கே உலகம், இங்கே நடுவில் யார் இருக்கா? நான். இப்படி இமேஜின் பண்ணுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ரெண்டாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? கஷ்டம். ஓ, அப்படி பிரிச்சிடலாம்ல. அது பரவாயில்ல, உங்களுக்கு நீங்கள் பாக்கியசாலி. இன்பம் துன்பம்ங்கிறீங்க, நாங்கள் என்றைக்குமே துன்பம் தாங்கய்யா. நாங்கள் என்னத்தையா இன்பத்தை கண்டோம்? இன்பம் மாதிரி தெரியுதுங்கய்யா, ஒரு இன்பத்தையும் நாங்கள் முழுசாக பார்த்தது இல்லைங்கய்யா. பரவாயில்ல, ஐயாவது 2லையும் இருக்கார். இன்பம் துன்பம்னு பிரிக்கலாம். வேற அறிவுள்ள பொருள், அறிவற்ற பொருள் பிரிக்கலாம். வேற ஆண் பெண் பிரிக்கலாம். அருமை. வேற உண்மை பொய் பிரிக்கலாம். இப்படி பல இது பிரிக்கிறோம்ல. இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம்னா, நுகரப்படும் பொருள், நுகரும் பொருள். இதுதான் 7ஆம் நூற்பா. 7ஆம் நூற்பா எங்கே ஆரம்பிக்கிறோம்? உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் நான் எப்படி பிரிக்கிறேன்? 2ஆக பிரிக்கிறேன். எப்படி பிரிக்க போகிறேன்? ஒன்று நுகரப்படும் பொருள், இன்னொன்று நுகரும் பொருள். இப்போ நுகரப்படும் பொருள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நுகரப்படும் பொருள், நுகரப்படும் பொருள். நீங்கெல்லாம் ரொம்ப எங்கேயோ இருக்கீங்க, ரொம்ப எங்கேயோ இருக்கீங்க. நாங்கள்லாம் ரொம்ப கீழே இருக்கோம். எங்ககிட்ட நுகரப்படும் பொருள் கேட்டிங்கன்னா, இதோ இன்னைக்கு சாப்பிட்டோம்ல, பலாப்பழம், மாம்பழம், சோன்பப்டி, இதெல்லாம் தான் எங்களுக்கு தெரிஞ்ச நுகரப்படும் பொருள். நீங்கள்லாம் எங்கேயோ இருக்கீங்க. சரி, நுகரப்படும் பொருள்னா வெறுமனே உண்ணுகிற பொருள் மட்டும் அல்ல. அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பலாப்பழம், மாம்பழம், சோன்பப்டி என்ன வேணாலும் சொல்லிக்க. இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அது மட்டுமே என்னது? நுகரப்படும் பொருள் இல்லை. நீங்கள் பார்க்கிற அனைத்துமே நுகரப்படும் பொருள் தான். ஒத்துக்கலாமா வேண்டாமா? நுகர்தல்னா என்ன? என்ஜாய்னு அர்த்தம். சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், சில சட்டையை போட்டு வந்துடுவோம், போட்டு வந்த பிறகு புலம்புவோம். இந்த சட்டை ஆக்சுவலாக வின்டரில் போட வேண்டியது, என்ன பண்ணிட்டேன் தெரியாதனமாக இந்த சம்மரில் போட்டு வந்துட்டு வேர்த்து கொட்டுது, தாங்கலை. அப்போது சட்டையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சட்டையை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. என்ஜாய்னா ரெண்டும் தான், லைக் அண்ட் டிஸ்லைக், விரும்புதல் விரும்பாதது ரெண்டுமே என்ஜாய்மெண்ட் தான். அப்போது இதே சட்டையை ஒருவேளை நீங்கள் வின்டரில் போட்டுன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கள்ல. அப்போது நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு பொருளும் என்ன பொருளுங்க? நுகரப்படும் பொருள். இதில் ஏதாவது டவுட்டு, ஐயப்பாடுகள்? உலகில் நான் பார்க்கிற அனைத்துமே என்னதான்? நுகரப்படும் பொருள் தான். ஒட்டு மொத்தமாக உலகம் நுகரப்படும் பொருள் அப்படின்னு சொல்லிடலாமா வேண்டாமா? சொல்லிடலாமா? அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற உலகம் நுகரப்படும் பொருள். முடிஞ்சிருச்சுங்க கதை. எஸ், நுகரப்படாத பொருள் இல் பொருளா? இல்லை, அப்படி நான் சொல்லலையே. உலகம்தான் நுகரப்படும் பொருள்னு சொன்னேன். ஆமாம், பார்க்கக்கூடியது எல்லாமே, பார்க்கக்கூடியது எல்லாமே. பார்க்கக்கூடியதுன்னு சில இது இருக்குது. பார்க்கக்கூடியதுன்னா என்ன அர்த்தம்? ஐயா கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான். அப்போ நுகரப்படும் பொருள் சொல்லிங்களே, நுகரப்படாத பொருள்னு ஒன்று இருக்கான்னு கேட்குறாரு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நான் பார்க்கக்கூடியதுன்னு நான் சொல்கிறது என்னன்னாங்கய்யா, உங்களோட பொறிகளுக்கு அகப்படக்கூடியது. இந்த இடத்துல மீனிங் என்னென்னா, பொறிகளுக்கு அகப்படக்கூடியது. உங்கள் கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, மூக்கால் முகர்றது, அப்படி அகப்படுற பொருள் எல்லாமே என்னது? அது எல்லாமே என்ஜாயபிள்.
உலகத்தில் இருக்கிற எல்லாமே என்னோட கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம்ல. அப்போது உலகம் நுகரப்படும் பொருள். இதில் ஏதாவது ஐயப்பாடு? ஆமாம், உலகத்தைன்னா என்ன அர்த்தம்னா பொருட்களை, நான் சொல்ல வந்தது பொருட்களை ரெண்டா பிரிக்கிறோம்னு சொல்ல வந்தோம். நல்லது. இப்போ உலகம் நுகரப்படும் பொருள், ஒன்றும் டவுட் இல்லையே? சரி, அடுத்த பாயிண்ட்டு, உலகம் நுகரும் பொருளா? உலகம் நுகருமா? உலகம் நுகருமா? சோன்பு அப்படி என்னை பார்த்து நெடுமாறா உனக்கு ரொம்ப பிடிச்சவன்டா நான், வா 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 எடுத்துக்கோன்னு சோன்பு இப்படி ஏதாவது சொல்ல போதா? அது என்ன ஏதாவது அது என்ஜாய் பண்ணுமா? ஒன்றும் பண்ணாது. அப்போது உலகம் என்ன ஆகாது? அது நுகராது. உலகம் நுகரும் பொருள் இல்லை. ஏன் அதால் நுகரல? ஜடம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உலகம் ஜடம். ஜடம்னா அறிவற்ற பொருள். அது அறிவற்ற பொருள். எனவே உலகத்தால் என்ன பண்ண முடியாது? நுகர முடியாது. இது வரைக்கும் கிளியரா? சரி, அடுத்து இந்த பக்கம் யார் இருக்கா? கடவுள் இருக்கார். இப்போ கடவுள் நுகரப்படும் பொருளா? கடவுள் நுகரப்படும் பொருளா? அவரை நுகரலாமா? கடவுளை என்ஜாய் பண்ணலாமா? அப்படியா? அப்படியா? இல்லை, எனக்கு வேர்ல்டு கப் இந்தியா ஜெயித்தப்ப கூட கண்ணில் தண்ணி வந்துச்சு. கண்ணில் தண்ணி வந்துச்சு. இல்லை, கடவுளை என்ஜாய் பண்ணலாமா? பார்த்து சொல்றாரு. நுகர்தல்னா யூ ஷுட் என்ஜாய். நல்லா கவனிங்க. நீங்கள் எனக்கு சாப்பாட்டில் பார்க்க வைப்பீங்க, பார்க்க சாப்பிடுவேன். பார்க்க சாப்பிட்றதுனாலேயே நான் அதை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட முடியாது. ரியலாகவே விரும்பி சாப்பிட்றேன்னு சொல்ல முடியாது. இல்லை, நீங்கள் சொன்ன பாடல் நல்ல பாடல் தான், ஒன்றும் அது இது இல்லை. ஆனால் அது கடவுளை பார்த்து நீங்கள் வந்து விவரிக்கிறீங்க, வர்ணிக்கிறீங்க. நீங்கள் கடவுளை என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ஜாய்மெண்ட்டை இப்போ நான் சோன் பப்பி சாப்பிட்டா எவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன். ஒரு கிரிக்கெட்டில் நான் மேட்ச் ஜெயிக்கும் போது, அதுவும் எனக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன் அடித்து நான் ஜெயிக்கும் போது எவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன். அந்த என்ஜாய்மெண்ட் கடவுள்கிட்ட கிடைக்குதா? அவர் ஆனந்த பொருள், எனக்கு அந்த ஆனந்தம் கிடைக்குதா? அவர் ஆனந்த பொருள், நான் அதை மறுக்கலை. நல்லா கவனிங்க. ஏன் பெரியவங்கெல்லாம் என்னமோ பாடுவாங்களே, கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே, பாலே, தேனே, கரும்பே, அமுதே, இப்படிலாம் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ஜாய் பண்ணாமலா சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ இவ்வளோ வார்த்தைகள்ல அப்படியே கொட்டுறாங்களே, அப்போ அதெல்லாம் என்ஜாய் பண்ணாமலா கொட்டுறாங்க? ஐயா, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். சும்மா நீங்கள் எல்லாம் நார்மலாக பேசுகிறேன்னு பேசிட்டு டப்புன்னு கியரை மாற்றுறீங்க. அது அவங்கெல்லாம் ஏதோ பண்ணிட்டு போட்டோம், எனக்கு என்ஜாயபிளாக இருக்காரா? நீங்கள் அது சொல்லுங்கள். அப்படின்னு கேட்டால் ஒருவேளை என்ன போன்றவர்கள் இன்னமும் நான் கடவுளை என்ஜாய் பண்ணலன்னு சொல்லலாம். அது என்னோட அனுபவம். அது நான் எப்படி, நீங்கள் எப்படி அதை மறுக்க முடியும்? அப்படி ஒருவேளை யாராவது சொன்னால் பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இல்லறம் என்பதை ஒரு 4 வயது குழந்தை என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. அப்போது அதை அனுபவிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வரணும், அந்த பக்குவம் அடையணும். இப்போது நிலாவில் போய் நம்ம வந்து இதெல்லாம் விட்டுட்டோம், அங்கே போய் இறங்கி ஃபோட்டோலாம் எடுத்துருச்சுன்னா சயின்டிஸ்ட் அப்படியே குதிக்கிறாங்க. நமக்கு ஏதாவது குதிக்கிறோம்? ஏதோ இந்தியா பண்ணிச்சுன்னு சந்தோஷப்படுறேனே ஒழிய நான் ஒன்றும் அவங்கள மாதிரி துள்ளி குதிக்கலையே. ஏன்னா அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க அடைஞ்ச அந்த கஷ்டம், அவங்க உழைப்பு, அவங்க முயற்சி, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதை நான் உணரணும்னா நான் அந்த ஸ்டேஜில் நான் இருக்கணும். அப்போது அருளாளர்கள் கற்பக கனியே, அமுதே, தேனே, பாலேன்னு சொன்னாங்கன்னா நானும் அவர்கள் நிலையை அடைந்தால் இதை உணர்வேன்.
இன்றைக்கி அந்த ஸ்டேஜை நான் எட்டி பிடிக்கல, அதனால் எனக்கு அது அவ்வளவா தெரியல. ஆனால் இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், கடவுள் எப்படிப்பட்ட பொருள்? நுகரப்படும் பொருள். ஒத்துக்கலாமா? ஓகே. கடவுள் நுகரும் பொருளா? இல்லையா? இல்லையா? கடவுள் நுகரும் பொருள் இல்லையா? சரி, உலகம் நுகரும் பொருளான்னு கேட்டப்போ எல்லாரும் என்ன சொன்னீங்க? உலகம் நுகரும் பொருளான்னு கேட்டதுக்கு எல்லாரும் என்ன பதில் சொன்னீங்க? நுகரும் பொருளான்னு கேட்டப்போ நீங்க எல்லாருமே இல்ல இல்ல அது நுகராதுன்னீங்க. காரணம் கேட்டேன், அப்ப எல்லாரும் என்ன சொன்னீங்க? உலகம் ஜடம், அதனால அதை அனுபவிக்கலன்னு சொன்னீங்க. அந்த லாஜிக் படி பார்த்தா இப்ப கடவுள் அனுபவிக்க மாட்டாருங்கிறீங்களே, கடவுள் ஜடமா? நீங்க சொன்னதாங்க, நான் ஏதாவது நானா வந்து போடுறேனா? இல்லை, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை தான் நான் பண்றேன்ப்பா. அப்ப எங்கேயோ இடிக்குதே, இல்லை எங்கேயோ இடிக்குது. ஒன்று அங்கே தப்பு இருக்கணும், இல்லை இங்கே தப்பு இருக்கணும். அப்போ அறிவற்ற பொருள் தான் நுகராதுன்னா கடவுள் அறிவு உள்ள பொருள், அதுவும் பேரறிவு படைத்தவன் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம செந்தில் நாராயணன் சார் காப்பாற்றணும்ல, அவர் வேற பேரறிவாளன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அவரை நம்ம காப்பாற்றணும். அவ்வளோ பேரறிவாளன்னா அப்போ அவன் நுகர்வான்னு தெரியுதே, நுகர்வான்னு தெரியுதே, நுகரும் பொருள்னு தெரியுதே. கரெக்டா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அவனை நுகரும் பொருள்னு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நுகரும் பொருள்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பார்த்துருக்கோம் சார், சரியா? ஒன்று என்ன பண்ணியிருக்கோம்? உலகம். உலகம் என்ன பண்ணியிருக்கு? அது நுகரப்படும் பொருள், ஆனால் அது நுகராது. கடவுள் நுகரப்படும் பொருள், அதில் எனக்கு டவுட் இல்லை. ஆனால் எதில் டவுட் இருக்குது? கடவுள் நுகரும் பொருளுங்கிறதுல டவுட் இருக்குது. இப்போது கடவுள் நுகரும் பொருளா? இதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? கடவுள் ஏங்க நுகர மாட்டார்னு சொல்கிறீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லணும்ல. கடவுள் நுகர மாட்டார், அவர் நுகரும் பொருள் இல்லைன்னு சொன்னீங்க. யாரெல்லாம் நுகரும் பொருள் இல்லைன்னு சொன்னீங்களோ அப்போ யூ ஷுட் ப்ரூவ் இட். அது ஒரு லாஜிக் சொல்லணும், ஏதாவது ஒரு லாஜிக் சொல்லுங்களேன். எல்லாமே அவங்ககிட்ட இருக்கா? அதனால் என்ன? இப்போ என்கிட்ட கூட தான் லேப்டாப் இருக்குது, நல்லா கவனிங்க. இந்த லேப்டாப் என்னோடது, இது நீங்கள் வேறு யாரும் இது பங்கு போட்டுறாங்க. இது லேப்டாப்பு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கியிருக்கிற லேப்டாப்பு, இது என்னோட தானே. இப்போ இதை நான் நுகர்வேனா நுகர மாட்டேனா? இது என்னோட உடைமை பொருள்ங்கிறதுக்காகவே நான் நுகர மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? இது என்னோட சொந்தமான பொருள் தான். ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க ஐயா. எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க ஐயா. ஒன்று ஒன்றா வரட்டுமா? ஒன்று ஒன்றா வரேன். இப்போது கடவுள் ஏன் நுகர மாட்டார்னு கேட்டால் சில பேர் ஒரு பதில் சில பேர் என்ன பதில் கொடுக்குறாங்க? கடவுள் தான் எல்லாத்தையுமே படைச்சார். கரெக்டா? கடவுள் எல்லாரையுமே படைச்சிட்டாருன்னா அவர் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நுகர வேண்டாம். அட்லீஸ்ட் இது ஒரு லாஜிக் சொல்லலாமா? கடவுள் தான் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் படைச்சார். கடவுள் எல்லாத்தையும் அவரே படைச்சார்னா அவர் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை நுகர வேண்டிய அவசியம் இல்லை. ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாமா? இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் செந்தில் நாராயணன் சார் காலையில் சொன்னதெல்லாம் தப்பாக போயிடும். இதெல்லாம் அவரை வச்சுக்கிட்டே தான் நம்ம இதெல்லாம் பேசணும், யாரும் பேக் அடிக்க முடியாது. அதான் நான் சொன்னேன், அவர் லேப்டாப்பை பார்த்துட்டாருன்னு. காலையில் ஒரு நிகழ்ச்சி விவரித்தார், கவனிச்சிங்களா? சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தில் ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை அவர் ரொம்ப அழகாக வர்ணித்தார். அந்த பூம்பாவை நாம இல்லை அந்த கதை, அதை அப்படியே வச்சுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணுவோம். படைத்தார், படைத்தார் என்றால் அவர் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னீங்களே. பிரம்மா யாரை படைத்தான்? திலோத்தமையை படைத்தான். திலோத்தமைன்னு ஏன் பேருன்னு தெரியுமா? அந்த பேருக்கு ஏன் அந்த பேர் வந்தது? ஐயா ரொம்ப அழகாக சொல்றீங்க. வாங்க ஐயா. சிவா 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 வாங்க வாங்க வாங்க. ரொம்ப அழகாக சொன்னார் ஐயா. சிவாய நம. அன்பர் பெருமக்களோட கரவொலி ஹரஹர முழக்கத்தோட சிவா சிவா சிவா. அதாவது வடமொழியில் தில்னா என்ன அர்த்தம்னா எள்ளுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டினோன்னா எப்படி கட்டுறோம்? வீடு கட்டினா நம்ம என்ன சொல்கிறோம்? செங்கல்லாக கட்டியிருக்கேன்னு தெரியும்ல, இன்ச்சு இன்ச்சா பார்த்து பார்த்து கட்டியிருக்கேன்னு தெரியும்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அது மாதிரி பிரம்மா என்ன பண்ணார்? எள்ளு எள்ளா பார்த்து பார்த்து. அப்படின்னா என்ன?
இன்ச்சு இன்ச்சா அந்த பெண்ணை பார்த்து அவ்வளோ அழகாக படைக்கணும்னு படைச்சாராம். அப்படி படைச்ச பொண்ணு தான் திலோத்தமை. யார் படைச்சா? பிரம்மா. அந்த பிரம்மாக்கே யார் மேல ஆசை வந்துச்சு? அப்போ படைச்சா நுகரணும்னு ஆசை வராதுன்னு சொன்னீங்களே, அது சரியா? பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாரு, அதனால அவர் என்ஜாய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னீங்களே. இப்போ அது அடிபட்டு போச்சு. சரி, இதெல்லாம் பழைய கதை. புது கதை சொல்லுங்கன்னா லேப்டாப்பு மொபைலு யார் படைச்சா? யாரோ ஒரு இன்ஜினியர், யாரோ ஒரு சயின்டிஸ்ட் படைச்சாரா? படைச்சவர் லேப்டாப்பை என்ஜாய் பண்ணவே மாட்டாரா? படைச்சவர் லேப்டாப் யூஸ் பண்ணவே மாட்டாரா? அப்போ அவர் என்ஜாய் பண்ணுறாருல்ல. அப்போ படைச்சாலே என்ஜாய் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்கிற லாஜிக்கு தப்பு. அதனால அந்த லாஜிக்கை சொல்லி அதனால கடவுள் நுகர மாட்டார்னு சொல்லாதீங்க. ஓகே, அது கூட உலக வழக்கில் சொல்லலாம். உலக வழக்கில் என் குழந்தைய நான் தான் படைத்தேன், உலக வழக்கில் சொல்கிறார் ஐயா. நான் தான் குழந்தைய படைத்தேன். ஒவ்வொருத்தரா இல்லை, நான் சொல்றது முதல்ல அந்த படைத்தல்ங்கிறத நெகேட் பண்ணுறேன். படைச்சா வர அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ என்னென்னா ஒரு பாயிண்ட் நம்ம நெகேட் பண்ணுறோம். அதாவது படைச்சாரு அதனால் அவர் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இட் டசன்ட் சவுண்ட் குட். அது லாஜிக்கலாக இல்லை. அதனால் அதை எடுத்துருங்க, அதை விட்டுருங்க. அடுத்ததுக்கு போகிறோம். இப்போ ஐயாவோட கேள்விக்கு வருவோம். இப்போது நுகர்தல்னா என்னங்க? நுகர்தல்னா என்ன? நுகர்தல்னா என்ஜாய் பண்ணுறது. என்ஜாய் பண்ணுறது, அனுபவிக்கிறது. எதை அனுபவிக்கிறோம்? ரெண்டுமே. இன்பம் துன்பம் ரெண்டுமே, விருப்பு வெறுப்பு ரெண்டுமே. நம்ம என்ஜாய்மெண்ட்டுங்கிறது பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் சொல்கிறோம், ஆனால் அது நெகட்டிவாக அதுக்குள்ளே இருக்குது. அப்போது நாம் என்ஜாய்மெண்ட்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்க. நுகர்தல் என்றால் என்ன? நுகர்தல் என்றால் அது மூலமாக எனக்கு என்ன கிடைக்கணும்? இன்பம் கிடைக்கணும். குறிப்பாக இன்பம் கிடைக்கணும். கரெக்டா? இப்போது கடவுளுக்கு எதையாவது நுகர்ந்து இன்பம் பெற வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அதுதான் லாஜிக். லாஜிக் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? அவர் படைச்சாரு, நுகர வேண்டாங்கிறது லாஜிக் கிடையாது. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, கடவுள் அனைத்துமாய் இருக்கிறாரும்பாங்க. அனைத்துமாய் இருக்கிறார், அதனாலேயும் நுகர வேண்டாம்னு ஒரு லாஜிக் சொல்லுவாங்க. லெட் அஸ் கோ ஒன் பை ஒன். நுகர்தல்னா என்ன? என்ஜாய் பண்ணுறதுனா என்ன? இன்பத்தை அனுபவிக்கிறேன்னா என்ன? இன்பத்தை அனுபவிப்பது நுகர்தல். கடவுள் எதையாவது நுகர்ந்து இன்பம் பெறணுமா? அவருக்கு என்ன பேரு? அவருக்கு என்ன பேரு? கடவுளுக்கு பேரு, ரொம்ப முக்கியமான பேர் ஒன்று இருக்கு, ஆனந்தி. கடவுளுக்கு ரொம்ப முக்கியமான பேரு ஆனந்தி. ஆனந்தன் இல்லை, நல்லா கவனிங்க, ஆனந்தி. பெண்பால் கிடையாது. நீங்கள் ஆனந்தின்னு சொல்லிட்டதுனால கடவுளை நான் பெண்பால் பேரில் குறிப்பிடுறேன்னு எடுத்துக்காதீங்க. கடவுளுக்கு பேரே ஆனந்தி. ஆனந்தின்னா என்ன அர்த்தம்னா, அவன் இன்பமாய் இருப்பவன், இன்பத்தை கொடுப்பவன். எவன் ஒருவன் தான் இன்பமாக இருந்து தனது இன்பத்தை மற்றொருவருக்கு தர முடியுமோ அவருக்கு மட்டுமே ஆனந்தி என்று பெயர். அப்போ இந்த பெயர் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது, வச்சுக்க முடியாது. ஏன்னா நான் கூட ஆனந்தமாக இருந்துடலாம், ஆனால் என்னோட ஆனந்தத்தை நான் என்ன பண்ண முடியாது, இன்னொருத்தருக்கு தர முடியாது. அப்போது இந்த குவாலிட்டி யார்கிட்ட இருக்குன்னா பெருமான்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால தான் அவனுக்கு பேர் ஆனந்தி. அப்போது அவன் இயல்பாகவே ஆனந்தம் உடையவனாய் இருப்பதால் அவன் என்ன பண்ண வேண்டாங்க, அவன் நுகர வேண்டாம். இப்போ பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ கடவுள் நுகர்வாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? சரி, அடுத்தது நுகர்தல் மட்டும் இல்லை, அறிதலும் அதில் இருக்குது. ஒரு பொருளை அறிந்தால்தான் நான் நுகர முடியும். இது சோன்பு அப்படின்னு தெரிஞ்சாதான் ஐ கேன் என்ஜாய். அது சோன்பு அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வெளியில் எல்லாம் பாகா படம்லாம் போட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே சோன்பு அப்படியே வச்சு ஒரு டப்பாவை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் என்ன நினச்சிடுவேன், அது என்னன்னே தெரியாமல் வேற யார்ட்டையா கூட கொடுத்துருவேன். அப்போ ஒன்றை நான் நுகர்கிறேன் என்றால் நான் முதல்ல என்ன பண்ணணும், அறிய வேண்டும். நான் ஏன் அறிகிறேன்?
நான் ஏன் அறிகிறேன்னா இப்போ எனக்கு அறிவு இல்லை. எனக்கு இப்போ அறிவு இல்லைங்க. அறிவு இல்லாதனால தான் அறிகிறேன். எனக்கு ஏற்கனவே அந்த அறிவு இருந்துட்டா நான் ஏன் அறிகிறேன்? தேவையில்லை இல்லையா? அப்போது நான் அறிகிறேன் என்றால் எனக்கு இப்பொழுது அந்த அறிவு இல்லை. ஆனால் கடவுள் எதையாவது அறிய வேண்டுமா? கடவுளோட எண் குணங்களில் அவன் முற்றும் உணர்வினன், அவன் இயற்கை உணர்வினன் அப்படின்னு படிக்கிறோமா இல்லையா? அப்போது கடவுள் எதையாவது அறிய வேண்டுமா? கடவுள் எதையுமே அறிய வேண்டாம்னா அப்புறம் எங்கேருந்து நுகர்தல் வரும்? அடுத்த லாஜிக் புரியுதுங்களா? we are going one step ahead. முதல்ல ஏன் அவன் நுகரல? அவன் இன்பமாக இருக்கான், அதனால் அவனுக்கு நுகர்ச்சி தேவையில்லை. சரி, அது எப்படி வந்துச்சு அப்படின்னா அறிந்தால்தான் நுகர்ச்சி வரும். அப்போ அவன் அறிகிறான்னா அவன் அறிய வேண்டிய அவசியமே இல்லை. அவன் முற்றும் அறிந்தவன். அவன் என்னத்தை புதுசாக அறிய போகிறான்? அதனால் அவனுக்கு அந்த நுகர்ச்சிங்கிறதுக்கு இடமே இல்லை. இது வரைக்கும் ஏதாவது ஐயப்பாடு இருக்கா? சரி, இந்த இடத்துல குறிப்பாக இந்த 7வது நூற்பால அறிதல் என்ற சொல் பயன்படுத்தப்படுது. அறியாது அறியாதுன்னு வருது, 2 இடத்துல வருது. இந்த இடத்துல அறியாதுங்கிறது உண்மையில் எதை குறிக்குதுன்னா, நம்ம சாதாரணமாக பேசுகிறோம் பாருங்க, டு நோ, அதை குறிக்கலை. இட் டஸ் நாட் டினோட் டு நோ. நான் ஒன்றை அறிகிறேன், நான் ஒன்றை தெரிந்து கொள்கிறேன், அந்த பொருள் இது வரல. அப்போ இந்த இடத்துல அறியாதுங்கிறது எந்த பொருளில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது அனுபவ அறிவு. இது வெறும் ஆராய்ச்சி அறிவு இல்லை, சும்மா கேட்டால் சிந்திச்சா கிடைக்கிற அந்த அறிவு இல்லை. இது அனுபவ அறிவு. அதைத்தான் இங்கே 7வது நூற்பால பயன்படுத்துகிறாரு. அப்போது என்னென்னா, இது நாம் எப்படி அறிகிறோம்னு யோசிச்சு பாருங்கள். சுட்டி சுட்டி அறிகிறோம். இது என்ன அப்படின்னா, இது லேப்டாப்பு. எங்கே மவுஸை காணோம், இதோ இதுதான் மவுஸு. அப்போது சுட்டி சுட்டி அறிகிறோம். அப்போது இன்னொன்று என்னென்னா, நான் ஒன்றை அறிகிறேன் என்றால் அதில் முழுசும் நான் அழுந்தணும். நான் முழுசும் அது அழுந்தலைன்னு வச்சிங்களேன், என்ன ஆகாது? அறிய மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், 2020 வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்துட்ருக்கேன். வீட்டில் கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா நான் சாப்பிட்ருப்பேன். ஆனால் என்ன சாப்பிட்டேன், உப்பு இருந்துச்சா, எத்தனை சாப்பிட்டேன், அது எனக்கு என்ன சைட் டிஷ் கொடுத்தாங்க, ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஏன்னா எவ்ரிதிங் நான் எங்கே ஐ பீன் க்ளூ டு த டிவியில் தான் நான் ஆழ்ந்து கிடந்தேன். அப்போ எதில் ஆழ்கிறீர்களோ, எதில் அழுந்துகிறீர்களோ அதை மட்டும்தான் அறிவீர்கள். இது என்னோட நேச்சர். கடவுளுக்கு இது கிடையாது. அப்போது இந்த இடத்துல அறிதல்ங்கிறது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, என்னோட அறிதல், சுட்டி சுட்டி அறிதல், அழுந்தி அறிதல், ஆழ்ந்து அறிதல், இதைத்தான் இங்கே அவங்க சொல்ல வராங்கன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்னொன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த நூற்பால சூன்யம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அந்த நூற்பாக்குள்ளே போகலாம். சூன்யம் என்ற சொல் பொதுவாக எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, ஒன்றும் இல்லை. சூன்யம்னா பொதுவாக 0க்கு ஈக்குவலாக அதை பயன்படுத்துவாங்க. சூன்யம் அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அது மீனிங் கிடையாது. சூன்யம் என்பது இல்லாமையை குறிக்கவில்லை. இங்கே சூன்யம் என்பது அது விளங்கி நிற்கவில்லை, அது அனுபவ பொருளாய் நிற்கவில்லை, அது வேறான பொருளாய் நிற்கவில்லை, அது முனைத்து தோன்றவில்லை. இந்த பொருளில் தான் இங்கே சூன்யம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே ஒழிய, சூன்யம் என்ற சொல்லுக்கு நீங்கள் என்ன மீனிங் எடுத்துடக்கூடாது, அப்படி ஒன்று இல்லை, அது 0, நத்திங் அப்படிங்கிற மீனிங்க்கு போயிடாதீங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? வேறாக நில்லாமல் இருத்தலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ரொம்ப அழகான பாட்டு, யாராவது தெரிஞ்சால் பாடுங்களேன். இந்த இரு நிலனாய், யாருக்கா ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு? இரு நிலனாய் தீயாகி நீருமாகி. காலையில் கூட அதை பற்றி பேசினார். ஐயா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நெட்டில் பார்த்துட்றேன்றீங்களா? சரி, இருநிலனாய் அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு தான், அது நம்ம ஒன்றும் இப்போ பாடணும்னு அவசியம் இல்லை. அந்த பாட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, அட்டமூர்த்தியாகி அப்படின்னா எல்லாமுமாக இறைவன் இருக்கிறான். இறைவன் எல்லாமுமாக இருக்கிறான்னா உலகத்தில் எதுவுமே அவனிடமிருந்து என்னவா இருக்காது, வேறாக, அவன்கிட்டேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொருள் இருக்கவே முடியாது. இப்போ நான் ஒரு பொருளை அறிய வேண்டுமானால் உலகத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணுன்னா அது என்னவா இருக்கணும், என்னிலிருந்து வேறாக இருக்கணும். இப்போது இது என்ன அப்படின்னா, இது மொபைல்னு நான் அறிந்து கொள்கிறேன். எப்படி இதை அறிந்து கொண்டீர்கள் என்றால், இந்த மொபைல் என்பது என்னிலிருந்து வேறாக இருக்கிறது, அதனால தான் நான் இதை அறிந்து கொண்டேன். அப்போது உலகத்தில் அறிதல் என்பது எப்போ நடக்கும்னா, அது என்னிலிருந்து
வேறாக இருந்தால் தான் நடக்கும். ஆனால் கடவுளுக்கு எதுவுமே என்ன இல்லை, அவனிலிருந்து வேறானதாக ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு அவன் வந்து அறிய போகிறான்? அவன் எதையும் அறிய வேண்டான்னா அவனுக்கு என்ன இல்லை, நுகர்ச்சி இல்லை. இப்போ ஓரளவு அந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வந்துடலாம்? கடவுள் நுகரப்படும் பொருள், ஆனால் அவன் என்ன பொருள் இல்லை, நுகரும் பொருள் இல்லை. இப்போ இந்த இடத்துல கடவுள் ஏன் தான் நுகர மாட்டேங்கிறார்? நுகர்ந்தாதான் என்ன தப்பு? ஏன் அவர் நுகரக்கூடாதுங்கிறீங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ஏங்க, அருளாளர்களே நுகர்வதில்லை, கடவுள் எப்படிங்க நுகர்வார்? அதான் காலையில் ஒரு அந்த எடுத்துக்காட்டு. பூம்பாவை உயிர்ப்பிச்சுட்டாங்களா இல்லையா? எவ்வளோ அழகாக அந்த பெண் வந்திருக்காங்க இல்லையா? அவர் வயசெல்லாம் கூட சொன்னார், பிரம்மாக்கு இங்கே இதெல்லாம் அப்படியே தொங்கிடுச்சுன்னு அவர் எல்லாம் இதுலையே பார்த்து வேற அதெல்லாம் வர்ணிச்சார் வேற. அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்போது பிரம்மா எப்படி பார்த்தாரு பாருங்க. அவர் தான் திலோத்தமையை படைக்கிறாரு. அவருக்கு இப்படி பார்த்தா போதாதான், 4 முகம் 4 திசையிலையும் அந்த பெண்ணை பார்க்கிறார். இது எப்படி இருக்கு பாருங்க. அவர் தான் படைச்சாரு, ஆனால் எப்படி பார்க்குறாரு? 4 முகம் 4 திசையிலும் அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு அவருக்கு கண்ணு போதலையா? எத்தனை கண்ணு கேட்குறாரு? 1000 கண்ணு கேட்குறாரு பாருங்க. சம்பந்தரும் என்ன பண்ணாரு? அவரும் அந்த பெண்ணை படைத்த பிறகு அவரும் என்ன கேட்டாரு? 1000 கண்கள் கேட்டார். நல்லா கவனிங்க. பிரம்மா 1000 கண்ணு கேட்குறாரு, எனக்கு கண்ணு போதலைங்கிறாரு. சம்பந்தரும் என்ன கேட்குறாரு? 1000 கண்கள் கேட்கிறார். எதற்காக கேட்கிறார்? இதான் ரொம்ப முக்கியம். எதற்காக கேட்கிறார் என்றால், பிரம்மா பார்த்தது அந்த பெண்ணின் உடல் அழகு. உடல் என்பது மாயையில் படைக்கப்பட்டது. அப்போ பிரம்மா பார்த்தது மாயா அழகை. சம்பந்தர் எதற்கு 1000 கண்ணு கேட்டார்னா, திருவருளை காண வேண்டும் என்று. உன்னோட திருவருள் தான் இப்படி உருகொண்டு நிற்கிறது. இந்த திருவருளை பார்ப்பதற்கு எனக்கு இந்த 2 கண்கள் போதவில்லை. பெருமானே, எனக்கு 1000 கண்கள் கொடு. உன்னுடைய அருளை கண்டு 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 அதில் மூழ்கி திளைப்பேன் திளைப்பேன் திளைப்பேன்றாரு சம்பந்தர். அப்போ சம்பந்தருக்கே எது தெரியல? உலகம் தெரியல. அவருக்கு என்ன தெரியல? உலகம் தெரியலைங்க. உலகம் தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணோட அழகு அவருக்கு தெரிஞ்சிருக்குமா வேண்டாமா? அப்போ என்ன தெரியுது? சம்பந்தருக்கே எது தெரியல? உலகம் தெரியல. அப்பர் பெருமான் கைலைக்கு போயிட்டு எங்க வந்து எழுச்சி வந்தாரு? திருவையாருக்கு வந்தாரு. எல்லாம் என்னவா தெரியுது? எல்லாம் வந்து பார்த்தா அம்மையும் அப்பனுமா தெரியுது. உலகம் தெரிஞ்சுதா? தெரியல. கவனிங்க. அப்போ அருளாளர்களுக்கே உலகம் தெரியலன்னா எப்படிங்க பெருமானுக்கு உலகம் தெரியும்? எப்படிங்க பெருமானுக்கு உலகம் தெரியும்? அப்போ பெருமான் உலகை நுகர்வதில்லை. அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? இது மாதிரி நம்ம அருளாளர்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ எடுத்துக்காட்டு சொல்லலாம். திருப்புகலூர்ல அப்பர் பெருமானுக்கு கடைசியாக என்ன நடக்குது? யாரெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறா? யாரெல்லாம் வந்தா? எல்லாம் தேவ அரம்பையர்கள். ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை எல்லாம் வராங்க. எல்லாம் வந்து ஆடினாங்களே. அவங்களுக்கு அப்பர் பெருமானுக்கு அதெல்லாம் ஏதாவது கண்ணில் தெரிஞ்சுதா? ஒன்றும் தெரியல. அப்போது அருளாளர்களுக்கு உலகம் தெரியாது. இந்த இடத்துல நான் அடிக்கடி ஒன்று சொல்கிறது உண்டு. ஏன் பெருமான் வந்து அப்பர் முன்னாடி இப்போ அவருக்கு என்ன வேணும்? சிவபெருமானுக்கு என்னங்க வேணும்? அவர் என்ன பண்ண விரும்புகிறாரு? சிவபெருமான் முன்னாடி கொஞ்சம் அழகிகளை கொண்டு வந்து நிறுத்தி ஆட வைக்கணும். அவ்வளோதானே அவருக்கு வேணும். அதானே அவரோட விருப்பம். இந்த உலகத்தில் ஒரு அழகியும் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அழகி கூட இல்லையா? எனக்கு இது ரொம்ப அநியாயமாக இல்லை? இந்த அழகியெல்லாம் விட்டுவிட்டு அவர் ஏங்க தேவாலயத்துலேருந்து கூப்பிட்டு வந்தார்? இது ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ஷனபிள்ங்க. இது என்னங்க? என்ன தமிழ்நாட்டில் இல்லாத அழகி, இந்த உலகத்தில் இல்லாத அழகி நீங்கள் எங்கேருந்தோ கூப்பிட்டு வரீங்கன்னா என்ன நினச்சிக்கிட்டு சிவபெருமான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தோணும். அதுக்கு என்ன தெரியுமா பதில்? சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? தமிழ்நாட்டு அழகிக்கிட்டலாம் போய் கேட்குறாரு, அம்மா கொஞ்சம் வந்து அப்பர் பெருமான்ட்ட கொஞ்சம் வந்து ஆடுமான்னு. பார்த்தா பெரிய ஆளாக தெரியுற, அதனால் உன்னை விடுறேன். என்னையா பேசுகிற? அப்பர் பெருமான் முன்னாடி யாராவது ஆடுவாங்களா ஐயா? என்னையா நான் அந்த அளவுக்கு விஷயம் தெரியாத ஆள் நினச்சிட்டியான்னு நம்ம உலகத்தில் இருக்கிற அழகிகள் எல்லாரும் முடியாதுன்னு கை விரிச்சுட்டாங்க. அதனால் வேற வழி இல்லாமல் சிவபெருமான் எங்கே போய் கூப்பிட்டு வர்றாரு? தேவலூர்லேருந்து கூப்பிட்டு வர்றாரு. இது சேக்கிழார் சொல்ல, இது அடியேன்னு சொல்கிறது. இது
நீங்கள் பாட்டு பெரிய புராணத்தில் போய் தேடாதீங்க. அப்போது என்ன சொல்ல வரோன்னா, அருளாளர்கள் உலகை காண்பதில்லை என்றால் ஏன் சிவபெருமான் காண்பார்னு நினைக்கிறீங்க? இதில் ஏதாவது டவுட்டா? இப்போ கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் ப்ரூவ் பண்ணிட்டோமா? என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? இறைவன் என்ன பண்ண மாட்டார்? நுகர மாட்டார். இறைவன் எதையும் அறிய மாட்டார். இறைவன் எதையும் பார்க்க மாட்டார். முடிவாயிடுச்சு இல்லை? இப்போ ஒன்றும் டவுட்லாம் ஒன்றும் இல்லைல்ல? டவுட் ஒன்றும் இல்லைல்ல? உங்களுக்கு டவுட் இல்லை, ஆனால் எனக்கு தான் டவுட் இருக்குது. உங்கள் கையில் ஒரு கையேடு கொடுத்துருக்கமே, 11ஆம் நூற்பா, கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் பாருங்க. சிவஞான போதம் கையில் ஒரு கையேடு கொடுத்துருக்கமே, 11ஆவது நூற்பா. யாராவது ஒருத்தர் படிங்களேன். ஆ, அம்மா ரொம்ப அழகாக படித்தாங்க. அம்மாவுக்கு நன்றி, ரொம்ப அழகாக படித்தாங்க. இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, கடவுள் எனக்கு 2 உதவி புரிகிறார். ஒன்று காட்டும் உபகாரம், இன்னொன்று காணும் உபகாரம். ஒவ்வொரு பொருளையும் காட்டுவது யார்? சிவபெருமான். காட்டுவதோடு நில்லாமல் அவர் என்னோடு சேர்ந்து என்னவும் செய்கிறார், காணவும் செய்கிறார். அவர் என்னோடு சேர்ந்து காணாவிடில் நான் எதையும் பார்க்க முடியாது. என்னங்க அது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் எதையுமே பார்க்க மாட்டார், டவுட்டே இல்லை அப்படி இப்போ தான் சாப்டரை க்ளோஸ் பண்ணோம், மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறீங்களேங்க ஐயா. நான் ரீஓப்பன் பண்ணல, மெய்கண்டாரே ரீஓப்பன் பண்ணுறாரு, நான் என்ன பண்ணுறது? அப்போ இங்கே உங்களுக்கு புரியுதுங்களா என்ன டவுட்டுன்னு? அப்போது ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், கடவுள் இப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னோட சேர்ந்து செய்கிறாரு, பார்க்கல அப்படி நினச்சிக்காதீங்க. பார்த்தல்ங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம், வெறுமனா பார்த்தல்னு எடுத்துக்கூடாதுங்க ஐயா. இப்போ நான் பேசி கொண்டு இருக்கிறேன் என்றால் கடவுளும் என்னோடு சேர்ந்து என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. அவர் பேசலைன்னா என்னால் பேச முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்க. நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் கேட்கல, கடவுள் உங்களோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்காரு, நீங்கள் கேட்குறீங்க. அப்போது கடவுள் ஒரு செயலை செய்யாமல் என்னால் ஒரு செயலை செய்ய முடியாது என்றால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுள் எதையும் அறிய மாட்டார்னு சொன்னீங்களே, அது கொஞ்சம் இடிக்குது. என்ன பண்ணுறது? சிவா ஓங்கி அடிக்கிறாங்க பாருங்க அப்பா. இப்போ நம்ம வீட்டில் குழந்தை, நம்ம வீட்டு குழந்தையோ எழுத்து வீட்டு குழந்தையோ பேத்தியோ யாரோ வந்து என்ன கேட்குறாங்க, 8ல் 3 போனால் என்னன்னு ஒரு சம் எனக்கு கொடுத்துட்டாங்க. மோஸ்ட் டஃபஸ்ட்டு சம் கொடுக்குறாங்க. இந்த டீச்சர் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க, டேடி இல்லை தாத்தா, என்ன தாத்தா இப்படிலாம் பண்ணுறாங்க, இவ்வளோ டஃப் சம் கொடுத்தா நான் எப்படி தாத்தா போடுறது, 8ல் -3 என்னது இது அப்படின்னு இப்போ பேத்தி வந்து கேட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நல்ல தாத்தா என்ன பண்ணுவார்? நல்ல பெற்றோர் என்ன பண்ணணும்? இதெல்லாம் ஒரு சம்ம, 8ல் 3 போனால் 5 போட்டுக்கோ 5, இதெல்லாம் வந்து கேட்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் உண்மையான தந்தை இல்லை, உண்மையான தாத்தா இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? ஆமாம் இல்லை, 8 - 3, ஓய்யோ என்னது இப்படி, ஏன்னா இவ்வளோ டஃபஸ்ட் போர்ஷன் ஓல், ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேயே இதெல்லாம் கேட்குறாங்க. பா என்ன ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஸ்கூல்னு நான் முதல்ல என்ன பண்ணோம் அப்படிலாம் சொல்லி அப்புறம் என்ன பண்ணோம், அதான் நான் எனக்கும் தெரியலையே. அப்போது ஒரு வேளை இது வந்து 8 × 3, ஓ இந்த இதுவா 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, அதுவா தாத்தா உங்ககிட்ட வந்து கேட்டனே தாத்தா, என்ன தாத்தா இது சப்ட்ராக்ஷன் சம் தாத்தா, நீங்கள் மட்டும் மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவளை சொல்ல வச்சு, நான் அதெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி நான் சொல்லி, ஓ சப்ட்ராக்ஷனில் ஆமாம் இல்லை ஏதோ சம்திங் இன் மைண்டு சம்திங் இன் ஹேண்டுலாம் சொல்லுவாங்கல்ல தாத்தா, 8 in hand தாத்தா அப்படின்னு அவளே அப்புறம் என்ன சொல்லுவாள், 8 in handன்னு சொல்லி அப்புறம் அந்த 3 என்ன பண்ணும், மடக்கணும். 1 2 3 மடக்குனா தாத்தா 5 வந்துடுச்சு தாத்தா. எஸ் தட்ஸ் a great answer, it is 5. ஓய்யோ எப்படிமா கண்டுபிடிச்சோ, வா 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 அப்படின்னு நான் என்ன பண்ணும், குஷியில் கத்தணும். புரியுதுங்களா? இறங்கி வரணும். இப்போ நானும் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கும், நானும் என்ன பண்ணியிருக்கேன், 8 - 3 = 5ன்னு இப்போ தான் நான் முறையாக தெரிஞ்சுக்கிட்டதா அந்த குழந்தை நினைக்கும். இப்போ நான் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் 8 - 3 = 5, பட்
இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. எதுக்காக இப்போ தெரிஞ்சுக்கிறேன்? ஃபார் த சேக் ஆஃப் மை சைல்டு, ஃபார் த சேக் ஆஃப் மை கிராண்ட் சைல்டு, என்னோட பேத்திக்காக, என் குழந்தைக்காக இப்போ நான் அறிந்து கொள்கிறேன். கடவுள் இதைத்தான் செய்கிறார். கடவுள் முற்றும் உணர்ந்தவர், அவர் இயற்கை உணர்வினர். அவர் புதுசாக எதுவும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. எனக்காக இப்போ என்னோட உட்காந்து உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்காரு. நாம் சொன்ன அந்த வேதம் ஆகமத்தை மெய்கண்டார் லாங்குவேஜில் இவன் வாங்கிக்கிட்டு என்னம்மா போடுறான் பாரு. சிதம்பரம் மாலை கட்டி தெருவில் உட்காந்துட்டு, ஓகே நம்ம குழந்தை தானே, பண்ணிட்டு நல்லா தான் பண்ணுறான், சும்மா நல்லா தான் பண்ணுறான் அப்படின்னு கடவுள் வில் பி என்ஜாயிங். பெருமான் he will be enjoying now. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுள் அறிகிறார், ஆனால் நம்மை போல அதில் அழுந்தி அறிவதில்லை, சுட்டி அறிவதில்லை, அனுபவத்திற்காக அறிவதில்லை. அவர் என்னுடைய அனுபவத்திற்காக அவர் அறிகிறாரே ஒழிய அவர் இதனால் எந்த அனுபவமும் அவர் பெறுவதில்லை. எனவே காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் செய்வது முழுக்க சரியே, அது எந்த விதத்திலும் முரண்பாடு அல்ல. இவ்வளோதாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் ஏதாவது ஐயப்பாடுகள்? நம்ம we are in the 7th aphorism of சிவஞான போதம். நீங்கள் எங்கேயோ சப்ஜெக்ட் விட்டு எங்கேயோ போயிட்டோன்னு நினச்சிடாதீங்க. ஸ்டில் அங்கே தான் இருக்கிறோம், 7ஆம் நூற்பாடில் தான் இருக்கிறோம். சரி, நாம் எப்படி அறிகிறோம்? மீண்டும் அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போமே. காலையில் செந்தில் நாராயணன் கடன்னு சொன்னார் நம்ம எப்படி அறிகிறோம்னு. எல்லா பாயிண்ட்டும் சொன்னார். நீங்கள் எத்தனை பேர் அதெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம எப்படி அறிகிறோம் அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டார். விட்டு அறிகிறோம், நினைத்தும் மறந்தும் அறிகிறோம் இப்படிலாம் சொன்னார்ல. பொதுவாக சொல்லுங்கள். we will go one by one. பொதுவாக நான் ஒரு விஷயத்தை அறியணும்னா எப்படிங்க அறிகிறேன்? ஒரு விஷயத்தை 100% அறியணும், அறகுறையாக அறியறதில்ல. அறிதல் என்றால் 100க்கு 100 அறிதல். அப்படி நான் அறிகிறேன் என்றால் என்ன நடக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல முடியும் ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல லாஸ்ட் விக்கெட் அஸ்வின் இருக்காரு, பேட்டிங் கிரீஸ்ல இருக்கிறாரு, லாஸ்ட் விக்கெட், லாஸ்ட் பால், 2 runs எடுக்கணும். 2 runs எடுத்தா இந்தியா வின்னு. லாஸ்ட் விக்கெட் 2 runs எடுக்கணும். அப்போ அஸ்வின் பேட்டிங் கிரீஸ்ல இருக்கிறாரு. இப்போ நம்மெல்லாம் அங்கே இருந்தால் என்ன பண்ணுவோம்னா, பவுலர் பாலை போட்ட உடனே என்ன பண்ணிடுவோம், எங்கேயாவது அதை தட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அன்றைக்கி அஸ்வின் என்ன பண்ணார், he played a very very cool role. அப்படி அழகாக நின்னார். பால் வைடு போச்சு, நமக்கு எக்ஸ்ட்ராஸில் 1 run வந்துடுச்சு. 1 run வந்தது மட்டும் இல்லாமல் 1 more பால் கிடச்சிருச்சு. இப்போ 1 பால், இப்போ நான் எத்தனை ரன் தான் எடுக்கணும்? 1 run தான். இப்போ எவ்வளோ டென்ஷன் குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது அடுத்த பால் போடுறாரு, சும்மா அப்படி ஒரு டச் பண்ணார், அது அழகாக 4 போய் எனக்கு மேட்ச் ஜெயித்துட்டோம். இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிரிக்கெட் பார்க்கல, கிரிக்கெட் மட்டுமே பார்த்துருந்தேன். கரெக்டாக சொல்லணும், புரியுதுங்களா? அப்போது ஈச் அண்ட் எவ்ரி பால், ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் எனக்கு அப்படியே பளிச்சுன்னு நிற்குதுன்னா அதை தவிர எனக்கு எதுவுமே தெரியல. அப்படின்னா என்ன ஆகிட்டேன்? கிரிக்கெட்டில் அப்படியே மூழ்கிட்டேன், ஆழ்ந்துட்டேன், அமிழ்ந்துட்டேன், என்னவாவே ஆயிட்டேன், கிரிக்கெட்டாகவே ஆயிட்டேன். அப்போது நான் அறிந்து கொள்ளுதல் என்பது எப்படி நடக்கிறது என்றால், நீங்கள் எதை அறிகிறீர்களோ அதாகவே மாற வேண்டும். அப்படி அதாகவே மாறி நின்றால்தான் நமக்கு அது ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் நமக்கு அப்படியே பளிச்சுன்னு நிற்கும். அப்போது அதாகவே மாறுதல்ங்கிறது தான் நம்ம டெக்னிக்கலாக என்ன பேர் கொடுக்குறோங்க, அதுக்கு ஒரு டெக்னிக்கல் பேர் இருக்கு சித்தாந்தத்தில், அதாகவே மாறுதல். நான் கிரிக்கெட்டாகவே மாறிட்டேன், கிரிக்கெட்டோட சேர்ந்து கிரிக்கெட்டாகவே ஆயிட்டேன். தானாதல், தன்மயமாதல், டெக்னிக்கல் டேர்ம் இன் சைவ சித்தாந்தம். சிவாய நம. வாங்க ஐயா, சிவா 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 சிவா. அன்பர் பெருமக்களோட
கர ஒளியும் ஹரஹர முழக்கத்தோடும் சிவா 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 சிவா. அப்போ இதுக்கு என்ன பேரு? சார்ந்ததன் வண்ணம் ஆதல். அப்போ நீங்கள் எதையாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்க வேண்டும். இதையும் காலையில் ஐயா சொன்னாங்க. எதையாவது ஒன்றை நான் சார்ந்துதான் இருக்க வேண்டும். நான் இப்பொழுது உலகத்தை சார்ந்திருக்கிறேன், ஆனால் உண்மையில் திருவள்ளுவரை சார்ந்திருக்கிறேன், ஆனால் அதை நான் அறியாமல் இருக்கிறேன். இதெல்லாம் காலையில் அவங்க ஐயா சொன்னாங்க. எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போது நான் எதையாவது சார்ந்து தான் இருப்பேன், ஆனால் நான் எதை சார்கிறேனோ நான் எதாவே என்ன ஆயிடுவேன், அதாவே மாறிடுவேன். இதுக்கு பேர் தான் சார்ந்ததன் வண்ணம் ஆதல். இதாங்க சார்ந்ததன் வண்ணம் ஆதல். இப்போ என்னோட நேச்சர் இப்படி தாங்க, இப்படி தான் நான் அறிகிறேன். சும்மா அறிய முடியாது. நான் என்ன ஆகணும், நான் எதை சார்கிறேனோ அதாவே மாறணும். மாறினா தான் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. கரெக்டாக? கடவுள் இப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ பெரிய டிஸ்கஷனில் கன்க்ளூஷன் என்ன? மொத்தம் 3 பொருள். ஒன்று உலகம், இன்னொன்று கடவுள், இன்னொன்று நான். உலகம் நுகரப்படும் பொருள், ஆனால் அது நுகரும் பொருள் அல்ல. கடவுள் நுகரப்படும் பொருள், இதுவும் நுகரும் பொருள் அல்ல. அது வேற. ஆனால் இது நுகராது, இது நுகராது. அப்போ 2 நுகரப்படும் பொருள் இருக்கு. ஆனால் இந்த 2 நுகரப்படும் பொருளையும் யாருமே நுகர மாட்டாங்கன்னா அது இருந்து என்னங்க பயன்? கேள்வி புரியுதுங்களா? 2 நுகரப்படும் பொருள் இருக்குங்க. 2 என்ஜாயபிள் திங்ஸ் ஆர் அவைலபிள். ஒன்று உலகம், இன்னொன்று கடவுள். 2மே என்ஜாய் பண்ணலாம். ஆனால் யாருமே இதை 2ஐயும் என்ன பண்ணலை, என்ஜாய் பண்ணலை. அப்போது இப்படிப்பட்ட பொருள் இருந்து என்ன பயன்? அப்போ இந்த பொருள்கள் இருக்கின்றன என்றால் இவைகளை நுகர்பவன் என்று ஒருவன் இருந்தாக வேண்டும். மொத்தமே 3 தான். இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ஜாய் பண்ண மாட்டாங்கன்னா லெஃப்ட் ஓவர் யாரு? நடுவில் இருக்கிற நான் தான் என்ன பண்ணுறேன், உலகத்தையும் என்ஜாய் பண்ணுறேன், கடவுளையும் என்ஜாய் பண்ணுறேன். இவ்வளோதாங்க பாயிண்ட்டு. இவ்வளோதான் பாயிண்ட். நான் தான் என்ன பண்ணுறேன், விரும்பினால் உலகத்தையும் என்ஜாய் பண்ணலாம், கடவுளையும் என்ஜாய் பண்ணலாம். சாய்ஸ் இஸ் மைண்ட். சாய்ஸ் என்னோடது. நான் நினச்சா எதை வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதானே? இதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? சரி. இப்போது இந்த வகுப்பு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், பரவாயில்ல லேட்டாக சொல்கிறேன். நான் சிவாய நம சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? நமசிவாய சொல்லணும். நான் நமசிவாய சொன்னால் நீங்கள் சிவாய நம சொல்லணும். மொத்தத்தில் வித்யாகுரு சொன்னால் கேட்கக்கூடாது, மாற்றி சொல்லணும். சரி. சிவாய நம, சிவாய நம. சிவாய நம சொன்னால் சிவாய நம சொல்லக்கூடாதுங்கம்மா. சிவாய நம சொன்னால் நம சிவாய சொல்லணும். சிவாய நம, நம சிவாய. சரி. இப்போது ஒரு முக்கியமான